எனக்கு வந்து எப்படின்னா எல்லா மதமும் சம்மதம் தான். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கடை. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கடைக்கு ஓனர் யாருன்னா நான் தான். நம்புகிற மாதிரி இருக்காது, ஆனால் இது நான் தான். எப்படின்னா ஒரு 3 வருஷம் பேக்கரியில் வேலை பார்த்தேன். 1 வருஷம் சம்பாதிச்சு காசை வச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அடுத்த வருஷம் அண்ணனுக்கு. அப்புறம் சரி நான் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஒரு 2.25 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் பேக்கரியில் வேலை பார்த்து. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிருந்தேன். கல்யாணம் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் பண்ணிட்டோம்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கல்யாணம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்பட்ட பணம் வந்து அந்த கடை பேரை சொல்லி நம்ம பணம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டேன். இப்போ கடை வச்சுட்டேன். நம்ம கடையில் தான் நிறைய சம்பவம் நடக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஃபன் நடக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா போதும், பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக கேரம் விளாட்லாம். வெளியே எங்கேயாச்சும் போவோம் சில நேரத்தில் ட்ரிப்பு. அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2-3 ஸ்டோரிலாம் இருக்குது. ஏன்னா நான் அதை சொல்கிறேன், அப்புறம் தோணுச்சுன்னா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருத்தவங்க நம்ம வேலை செய்கிறோம், அதை நேசித்து வேலை செஞ்சோம்னு வச்சுங்களேன், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம அந்த ஓனரே சரி நம்ம அசிங்கப்படுத்தினா கூட அந்த இடத்துல இருக்கிறோன்னு வச்சுங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 3 வருஷம் பேக்கரியில் ஒரு ஒர்க் பண்ணேன். அப்போ வண்டி ஓட்டுவேன், அப்புறம் அங்கே டீ போடுவேன், அப்புறம் கேசியரில் நிற்பேன், எல்லா வேலையுமே பார்ப்பேன். எனக்கு சேலரி 600 கொடுத்தாங்க, மாதம் 18,000. நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் போனஸ்ன்னு இருக்கப்போ வெறும் 3 ரூபா கொடுத்தாங்க. அது அதுக்கு முந்தின வருஷம் 10 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 3 ரூபா கொடுத்தானே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. சரி நானே வேலையை விட்டு நின்றுட்டு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதான் சரி செல்லில் லிப்பர் பார்க்க தெரியும் கொஞ்சம், அப்படியே கடையை வச்சிட்டேன். இப்போ அதை ஃபுல்லாகவும் எல்லா வேலையும் எனக்கு தெரியும். சர்வீஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். டிஸ்பிளே அப்புறம் சேல்ஸு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே கம்மி ரேட்டு தான். டிஸ்பிளேலாம் ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த இதுக்கெலாம் டெம்பர் கிளாஸு பவுச்செல்லாம் பார்த்திங்கன்னா 80 ரூபா. அது என்னைக்காச்சும் நல்ல நாள் இப்போ ஒரு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி வந்துச்சுன்னா 60 ரூபா. டெம்பர் கிளாஸு 60 ரூபா தான். அந்த மாதிரி கொடுத்துருவேன். இப்போ சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். இது எப்படிலாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகுங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள். அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். பை.